வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ஃப்ரூட் மிக்சர் வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. எல்லா பழங்களையும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பூவம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும், கனிஞ்ச பழமாக. அப்போ தான் நமக்கு ஜூஸ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 பழம் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 10 பேரிச்சம்பழம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பழங்கள்லாம் சேர்க்கணும். நமக்கு இந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது மசிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கோ. ஆப்பிள் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு நம்ம மற்ற பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பிளை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் எனக்கு இன்றைக்கி பச்சை திராட்சை தான் கிடச்சிது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் 1 கப் அளவுக்கு, அன்னாசி பழம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம் உதுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு தர்பூசணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். பழங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அதெல்லாம் நம்ம விருப்பம்தான், அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். அதே போல் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பழத்தை வந்து ரொம்ப கூழ் மாதிரி நம்ம மசிச்சிடக்கூடாது. பழம் வந்து குடிக்கும் போது அங்கங்கே நம்ம கடிப்பட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒன்று நன்னாரி சிரப்பு சேர்க்கணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு வந்து கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த நன்னாரி சிரப்பு கண்டிப்பாக சேர்த்தாகணும். இது வந்து கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லலாம் நமக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நன்னாரி சிரப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். எனக்கு அதோட இனிப்பு பத்தாததுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேனுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். தேன் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவுக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கலர் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதனால் டேஸ்ட்டு எந்த விதத்துலையும் மாறாது, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சர் நல்லா ஜில்லுன்னு குடிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஐஸ் கட்டி இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்து குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா பால் கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும், அதனால் நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் கலந்து எடுத்திருக்கேன். இந்த பக்குவத்துக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஜூஸ் ரெசிபிலாம் சம்மர் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.